Hello friends, welcome to Time Pass. இப்போ நம்ம அன்றாட வாழ்க்கையில் நம்ம நேரத்தையும் பணத்தையும் மிச்சம் பண்ணக்கூடிய ஒரு சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தாங்க பார்க்க போறோம். இது வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த சேனல் நீங்க இப்போ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐகான் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். இப்போ என்னென்ன டிப்ஸ்னு பார்த்துடலாம். இப்போ நான் எடுத்துக்கிறது ட்ரை கிரேப்ஸுங்க, உலர் திராட்சை. இது வந்து நம்ம ரொம்ப நாள் 1/2 கிலோ 1 கிலோலாம் வாங்கிட்டு வந்து அப்படியே நம்ம டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சோன்னா ஒரு மாதிரி பிசுன்னு ஆகிடும். அதுலேருந்து புழுவெல்லாம் வந்து உற்பத்தியாக வாய்ப்பு இருக்குது. அது வந்து அந்த பிசுப்பு தன்மை இருக்கிறதுனால தான் அதுலேருந்து பூச்சி புழுவெல்லாம் உருவாகுது. அது இல்லாமல் நம்ம பார்த்துக்கிட்டோம்னாவே அது வந்து நம்ம எத்தனை நாள் வேணால் அப்படியே வந்து எப்படி வாங்கிட்டு வந்தீங்களோ அப்படியே நம்ம பதப்படுத்தி வைக்க முடியும். அதுக்கான டிப்ஸ் தான் இப்போ பார்க்க போகிறோம். இப்போ இந்த கிரேப்ஸில் நம்ம எப்பவுமே வந்து சக்கரை பவுடர் பண்ணி வச்சுருப்போம் இல்லைங்களா? அப்படி நீங்கள் பவுடர் பண்ணி வைக்கலன்னா கொஞ்சமாக நீங்கள் பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க. இது போல் 1 ஸ்பூன் எடுத்து எவ்வளோ திராட்சை இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. மிக்ஸ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா அது வந்து பிசுப்பு தன்மை வரவே வராதுங்க. நீங்கள் எத்தனை நாள் ஆனாலும் கெடாமல் பார்த்துக்க முடியும். ட்ரை பண்ணி பாருங்கள். 6 மாதம் கூட நம்ம வச்சுருக்கலாம். இது போல் சுகர் பவுடர் போட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சிங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப்புக்கு நான் ஒரு செல்லோ டேப் ஒன்று எடுத்திருக்கேங்க. அந்த செல்லோ டேப்பு எடுத்துக்கலாம், இல்லை நீங்கள் பேக்கிங் பண்ணுற டேப்பு எந்த டேப்பாக இருந்தாலும் அதில் ஸ்டார்டிங் பாயிண்ட் தேடுறது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். ஒவ்வொரு முறையும் நம்ம தேடி எடுத்துகிட்டு இருப்போம். அப்படியே தேடி எடுத்தாலும் அது வந்து தனித்தனியே பிரிஞ்சு வந்துடுது. இது போல் ப்ராப்ளம்லாம் இருக்கும். அர்ஜென்ட்டுக்கு யூஸ் பண்ணும்போது நமக்கு ரொம்பவே கடுப்பாயிடும். அதுக்கு ஒரு சூப்பர் டிப் பார்க்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு இது போல் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு மீதம் இருக்கு பாருங்க, அந்த எட்ஜ் எடுத்துக்கோங்க. எட்ஜ் பகுதியை எடுத்துட்டு அதை அழகாக 2 இது போல் மடிச்சு விட்டுடணும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி 2 மடிச்சு விட்டுட்டிங்கன்னா ஒரு டேப் மேலே ஒரு டேப் வச்சு அது நீங்கள் வந்து ஈஸியாக ஸ்டார்டிங் பாயிண்ட் கண்டுபிடிச்சிடலாம். நமக்கு கடுப்பே ஆகாது. அர்ஜென்ட்டுக்கு ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து நான் வந்து பூரி கட்டை ஒன்றே எடுத்திருக்கேன். நம்ம பூரி சப்பாத்தியெல்லாம் தேய்க்கும்போது அடிக்கடி வந்து அதில் தேய்க்கும் போதே வந்து ஒட்டும். அந்த மாவில் வந்து அடிக்கடி அப்படியே ஒட்டும். அந்த மாதிரி ஒட்டாமல் இருக்கிறதுக்கு இது போல் ஸ்டவ்வில் லைட்டாக அந்த அனலில் வாட்டிடுங்க. வாட்டிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் பூரி சப்பாத்தி தேய்ச்சி பாருங்கள். அது பூரி சப்பாத்தியில் ஒட்டவே ஒட்டாதுங்க. ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த டிப்ஸை யூஸ் பண்ணி பாருங்கள். அடுத்த டிப் என்னன்னா, இந்த ஊருக்கு போகிறவங்கலாம் இல்லை வேலைக்கு போகிறவங்க வெளியில் போகிறவங்க யாராக இருந்தாலுமே இது போல் பாடி லோஷன்லாம் யூஸ் பண்ணுறவங்களா இருந்தால் அது பழக்கமாயிடுச்சுன்னா அது கண்டினியூவாக எங்கே போனாலும் எடுத்துகிட்டு போவாங்க. அந்த மாதிரி எடுத்துகிட்டு போகும்போது அது பேக்கில் லக்கேஜில் நம்ம போட்டு போனோம்னா இந்த மாதிரி அது அழுத்தத்தினால அமுங்கி வந்து வெளியே வந்துடும். இது போல் ஒழிவிடும். ட்ரெஸ் எல்லாம் வேஸ்ட்டாக போயிடும். உங்களுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். எமர்ஜென்சிக்கு நம்ம யூஸ் பண்ணுறதுக்காக எடுத்துகிட்டு போவோம். இது இந்த மாதிரி தொந்தரவு கொடுக்கும். அதுக்கு ஒரு சூப்பர் டிப் ஒன்று பார்த்துடலாம். இப்போ அந்த வேஸ்லின் டப்பால இருந்து அந்த பைப்பை மட்டும் நான் வெளியே எடுத்துடுறேங்க. இந்த மாதிரி அந்த பைப் வெளியே எடுத்துட்டு நம்ம ப்ரெஸ் பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த பைப்பு எடுத்துட்டு அதில் இருக்கிறது எல்லாம் இதில் வந்து நல்லா அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க. அப்புறம் நம்ம ப்ரெஸ் பண்ணுறோம் பாருங்கள், அந்த பைப் எடுத்து நல்லா இது போல் அந்த ப்ரெஸ் பண்ணுற இடத்த அந்த பாட்டிலில் இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி கொடுங்க. அந்த பைப்பில் இருக்கிற கொஞ்சம் நெஞ்சம் க்ரீம் எல்லாமே வெளியில் வந்துருங்க. இது போல் தான் அங்கே பாருங்கள், நல்லா அழுத்தம் கொடுத்தீங்கன்னா அதில் இருக்கிற கொஞ்சம் நெஞ்சம் க்ரீம் எல்லாமே வெளியில் வந்துடும். அதுக்கப்புறமா நீங்கள் எப்பவும் போல் அந்த பாட்டிலே போட்டு டைட் பண்ணிக்கோங்க. 2-3 முறை நல்லாவே செக் பண்ணிவிடுங்க. ப்ரெஸ் பண்ணி அது எல்லாம் வெளியில் வந்த பிறகு நீங்கள் நார்மலாக டைட் பண்ணிவிட்டு எப்பவும் போல் அதை லாக் கொடுத்துருங்க. இது போல் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் பேக் பண்ணி எடுத்துகிட்டு போகலாம். நீங்கள் எப்படி வச்சாலும் அது விழவே விழாதுங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.